அன்பார்ந்த மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் இளங்கோ, கேரியர் கன்சல்டன்ட் அண்ட் கேரியர் ட்ரெய்னர். இப்போது நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே +2க்கு பிறகு என்ன படிக்கிறது, எந்த கோர்ஸ் எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நிறைய பேர் கேட்ட ஒரு இது டாபிக் சைபர் செக்யூரிட்டியை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய எந்த காலேஜஸாக சேரலாம், எப்படி இருக்கும், அதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம போடுறோம். இந்த வீடியோவில் அந்த கண்டென்ட் தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். சைபர் செக்யூரிட்டி முதல்ல இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, டேட்டா நமது எந்த விதமான டேட்டாவாக இருந்தாலும் சரி, அது பேங்கிங் செக்டாராக இருக்கலாம், அல்லது நம்ம மொபைல் டேட்டாவாக இருக்கலாம், அது எங்கே எல்லாம் ஒரு தகவலை சேமித்து வைக்கிறாங்க, கம்ப்யூட்டரில் சேமித்து வைக்கிறாங்களோ, அது நெட் கனெக்ஷனோட இருக்கோ என்ன, அங்கே அது எல்லாத்தையுமே என்ன எப்படி செக்யூரிட்டி பண்ணுறது என்ன. ஏன் அப்படின்னா, ஒரு வகையில் சைபர் அட்டாக்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. பட் நம்மளோட டேட்டாஸை ஏதோ ஒரு வகையில் பேக்ரவுண்டில் அவங்க கரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய டேட்டாவை காலி பண்ணுவாங்க. பட் அவங்க அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அவங்க உபயோகப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ப்ரொடெக்ட் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டாஸ் ஃப்ரம் தெஃப்ட் அண்ட் டேமேஜ். ஏன்னா இதுதான் மெயின் விஷயம். ஏன்னா அது சென்சிட்டிவ் டேட்டாவாக இருக்கும். தட் இஸ் கம்பெனி, பேங்க்கு, மொபைல் டிரான்சாக்ஷன்ஸ், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப சென்சிட்டிவான டேட்டாஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பாதுகாப்பாக பண்ணணும். அண்டு பர்சனலி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன், ஏன்னா இந்த மாதிரி தகவல்களையும் நம்ம பாதுகாத்து வைக்கிறோம். டேட்டா அட்டாக், தட் இஸ் சைபர் த்ரெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம பாதுகாக்கணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்போது எங்கெங்கெல்லாம் தகவல் பரிமாற்றம் மூலியமா அல்லது ஒரு டிரான்சாக்ஷன் மூலியமாவோ அல்லது நெட் கனெக்ஷன்ஸ் வழியாக இருக்கும் பொழுது நம்முடைய பர்சனல் தகவல் இருந்து அஃபிஷியல் தகவல் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் என்ன அவங்க நம்மளை கேட்காமலே அவங்க காப்பி பண்ணிக்கிறதுக்கோ அல்லது டேமேஜ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போது இதுதான் இன்னைக்கு உலகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படக்கூடியது. இது சைபர் செக்யூரிட்டி. அவ்வளோ பெரிய ஸ்கோப் உள்ள இன்னொரு விதமான ஒரு ஜேர்னல் இது. ஓகே, இதில் என்னென்னலாம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனில் இருந்து அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே போல் செக்யூரிட்டி அனாலிசிஸ் பண்ணுவாங்க. என்ன அதுபோல் டெவலப்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இது இன்னும் ஃபியூச்சராக நம்ம முன்னேற அந்த டேட்டா இன்னும் எப்படி சிறந்த முறையில் நம்ம பாதுகாக்கிறது, அந்த மாதிரி டெவலப் பண்ணுறது. என்ன டெவலப் மானிட்டரிங் டூல்ஸ், நம்ம அந்த டேட்டாஸ் மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு டூல்ஸ் நிறைய இருக்குது. அதே போல் டிராஃபிக் அனாலிசிஸ், வைரஸ், ஸ்பைவேர், மால்வேர் அண்ட் இன்வெஸ்டிகேஷன், இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாமே இதில் டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக இந்த வேயில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஓகே, இந்த சைபர் செக்யூரிட்டியில் என்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னா, B.Tech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்பெஷலாகவே சைபர் செக்யூரிட்டின்னு இருக்குது. B.Sc சைபர் செக்யூரிட்டி இருக்குது. M.Sc சைபர் செக்யூரிட்டி இன்டகிரேட்டட் கோர்சஸாக இருக்குது. 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது. இதில் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே, இதில் டாப் இன்ஸ்டியூஷன் இருக்கா அப்படின்னா நிறைய இருக்குது. ஓகே, பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது, சாஸ்திரா யூனிவர்சிட்டி, NIIT யூனிவர்சிட்டி டெல்லி பக்கத்தில் இருக்குது, அண்ட் லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி, அமிட்டி யூனிவர்சிட்டி, SRM அமிட்டி யூனிவர்சிட்டி மும்பையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் பாருங்கள். SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, அதில் இருக்குது. ஹிந்துஸ்தான் ஹைதராபாத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹைதராபாத்தில் இருக்குது. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் சென்னையில் இருக்குது. இந்தியன் ஸ்கூல் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங் கொல்கத்தாவில் இருக்குது. ITM யூனிவர்சிட்டி ராய்ப்பூர் அண்ட் ஜவஹர்லால் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பாலக்காடில் இருக்குது. அண்டு ஏஜஸ் ஸ்கூல் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி பெங்களூரில் இருக்குது. அமிர்தா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் பெங்களூர்,
அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் கோயம்புத்தூர், இங்கே எல்லாமே இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் இருக்குது. பட் இது எல்லாமே நீங்கள் அந்த இன்ஸ்டியூஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் எந்த மாதிரி டீச்சிங் இருக்குது, இந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ நாள் ஆகுது, ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்கக்கூடிய முடிச்சுட்டு போனவங்க வந்து எந்த லெவலில் ஜாப் செட்டில்மெண்ட் ஆகிருக்கு. பட் இதெல்லாம் கொஞ்சம் தகவலை கொஞ்சம் கேதர் பண்ண பிறகு நீங்கள் இந்த கோர்ஸில் நீங்கள் அந்த காலேஜுங்களில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்தந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் தனிப்பட்ட முறையில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஜெஇ மெயின்ஸ், ஜெஇ அட்வான்ஸ், பிட்செட் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியாகவும் நீங்கள் போகலாம். சரி, இதில் ஒரு ஆவரேஜாக ஒரு கோர்ஸ் ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மினிமம் ஒரு 1 lakh இருக்கும், அப் டு 2.5 lakhs வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர் இயர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட மட்டும் இல்லை, கேப்ஷன் ஃபீஸ் வாங்கக்கூடிய நிறைய காலேஜஸும் இருக்குது. பட் அதில் மினிமம் ஒரு 5 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. பட் அதை நீங்கள் விசாரித்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இதில் எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐடி ஃபார்ம்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார்ம்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, ஐடி செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ் இருக்குது, கம்பெனி செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ் இருக்குது, ஐடி கன்சல்டன்சிஸ் இருக்குது, டெக்னாலஜிக்கல் கன்சல்டன்சி இருக்குது, டேட்டா செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ் இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது, எம்என்சி கம்பெனிஸ் நிறைய இருக்குது, டெலிகம்யூனிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்படி நிறைய நிறுவனங்களில் நீங்கள் நிறைய வகையில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் உடைய ஏரியா இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இவங்களுடைய ஆவரேஜ் சேலரி பர் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 lakh வரைக்கும் கிடைக்கும். பட் இதுவே ஒரு இந்தியாவில் ஒரு இனிஷியலாக ஒருத்தருக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70,000 per month கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா ஒரு 1.5 வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்கும். அப்ராடில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 1.2 1 lakh to 2 lakh இனிஷியலாகவே பர் மந்த் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது 3 to 4 lakhs per month கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்களுடைய ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன எங்கெங்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தோம். என்ன பொசிஷன்ஸ் எல்லாம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா செக்யூரிட்டி அனாலிசிஸ்டெல்லாம் போகலாம், செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கலாம், அண்ட் செக்யூரிட்டி இன்ஜினியர் அண்ட் கிரிப்டோகிராஃபி, செக்யூரிட்டி கன்சல்டன்ட், செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் கிரிப்டோ அனாலிசிஸ்ட், செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரியெல்லாம் இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு. டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்னென்னலாம் இருக்குது, அமேசான் இருக்குது, அண்ட் நோக்கியா, இன்ஃபோசிஸ் அண்ட் ஆப்பிள், போயிங், கேபிட்டல் ஒன், சிஸ்கோ அண்ட் ஃபெடரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் அண்ட் இது ஜெனரல் மோட்டார்ஸ், இன்டெல் அண்ட் நிறைய ஆன்டிவைரஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது. மால்வேர் இது டெவலப் பண்ணக்கூடிய மால்வேர் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் உள்ள ஒரு விஷயம்தான். இதுவே பிஜி ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா எம்டெக் சைபர் செக்யூரிட்டி இருக்குது, எம்டெக் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இருக்குது, எம்டெக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்னு சொல்லி இருக்குது. இன்னும் நிறைய அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்லாம் நிறையாவே இருக்குது சார் இந்த செக்யூரிட்டி ஓரியன்டாக. அதோட மட்டும் இல்லை, பட் நிறைய 6 month கோர்ஸ் இருக்குது, 1 year கோர்சஸ் இருக்குது. பெரிய பெரிய டாப் கம்பெனிஸே அவங்களே டைரெக்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இதை நான் படித்தேன்னா லைஃப் லாங் வரைக்கும் ஜாபில் இருக்கலாம்னா தாராளமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம டேட்டாங்கிறது இனிமேல் அழிய போகிற ஒரு விஷயமே இல்லை. ஓகே, எந்த வகையிலையுமே டேட்டாஸ்ங்கிறது இருக்குது. புதுசாக நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய கம்பெனிஸ் உருவாகிட்டு இருக்கும். அவங்களுடைய தகவல்கள்லாம் சேமித்து வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க சிஸ்டத்துலேயே. ஸோ அந்த டேட்டா சென்டருங்களில் இருந்து பட் பர்சனல் சிஸ்டம் வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே இந்த செக்யூரிட்டிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். பட் நெட்டு எங்கெங்கெல்லாம் கனெக்டாக இருக்கோ, ஏன்னா நெட்வொர்க்கிங் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ஏன்னா இது வழியாக டேட்டாஸை என்ன வேணாலும் கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதை சேவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய குரூப் வந்து நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வாண்டட் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே.
அது ஒரு பெஸ்ட் கோர்ஸ். அந்த சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து மிக முக்கியமான ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்து மிக முக்கியமான ஒரு கோர்ஸ். இதுவும் ஒரு கோர்ஸ். ஓகே, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.